ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான யம்மியான ஸ்வீட் ரெசிபி பிரெட் ரசமலாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் எந்த புது வீடியோ போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தவறாமல் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 250 ml பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் போல. அதுக்கப்புறமா நம்ம மித்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா கோயா சேர்த்துக்கோங்க. கோயா எப்படி பண்ணணுன்ற ரெசிபி நான் ஆல்ரெடி ஜிகர்தண்டா வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா போய் பாருங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா ஒரு 10-15 குங்குமப்பூவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாலில் 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் கொதிக்க விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் போல. பாருங்க, இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல ஆயிட்டு. பாருங்க, இப்போ பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்ல வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப், ஹார்ட் ஷேப், எதுல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் பண்றேன். மீதி இருக்கிற பிரெட்டை நீங்க தூர போட்டுறாதீங்க. அதை வச்சு நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல அசம்பிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த பால் அதையும் நல்லா சேர்த்து விட்டுடலாம். இதுக்கு மேலெல்லாம் நல்லா சேர்த்துருங்க. இப்போ பாருங்க, பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல நான் செரி பழம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல பாதாம் சேர்த்துக்கோங்க. பாருங்க, அழகா பட்டர்ஃப்ளை மாதிரியே அழகா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதுல பிஸ்தா, அப்புறம் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான பிரெட் ரசமலாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். until then bye bye, take care. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.